வணக்கம். பஞ்சு தமிழ் ஆர்வலர் மக்கள் ஜனத்தொகை கணக்கெடுப்பில் உங்கள் பதிவுகளை சென்சஸ் வாரியாக எப்படி முறையாக பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்றது இந்த காணொலியில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். முழுமையாக இந்த காணொலியை பார்த்த பின் உங்கள் பதிவுகளை செய்ய வேண்டும். சரி, இந்த அடையாள எண்கள், அதாவது உங்கள் முகவரி அடையாள எண்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். யாருக்கும் இது கிடைக்கலையோ இந்த அகப்பக்கத்தில் போய் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதே அகப்பக்கத்தில் தான் உங்கள் மொத்த பதிவுகளும் நீங்கள் செய்ய போகிறீங்க. இந்த அகப்பக்கத்தின் வந்த பின் இதை மேலே தள்ளுங்க. இந்த இடத்துல யாருக்கெல்லாம் இந்த இன்விடேஷன் கார்டு அடையாள முகவரி எண்கள் உங்களுக்கு கிடைக்கலையோ இந்த இடத்துல பாருங்கள், சில கிளிக் டிசினி. இந்த டிசினி பாருங்கள் நீல வர்ணத்தில் இருக்குது. அதை நீங்கள் தட்டினீங்க என்றால் இந்த பகுதி வரும். இந்த பகுதியில் உங்களோட முழு பேர், உங்களோட மின்னஞ்சல் முகவரி, உங்கள் அடையாள எண்கள், உங்களோட தொலைபேசி எண்கள். சரிங்களா? இந்த இடத்துல அனைத்துமே பயன்பாட்டில் இருக்கணும். சரிங்களா? அதை உறுதி செய்துக்காங்க. கீழே பாருங்கள் உங்கள் அடையாள முகவரி. சரிங்களா? இந்த முகவரி இடத்துல சரியான முறையில் பதிவு பண்ணுங்கள். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு அடையாள முகவரி எண்கள் உங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்கப்படாது. கீழே பாருங்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்னு கேட்டிருக்காங்க. இது உங்களையும் உள்பட இந்த வீட்டில் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும். ஒரு வீட்டுக்கு ஒரு பதிவு போதுமானது. சரிங்களா? இந்த பதிவிலேயே உங்கள் குடும்பத்தில் சார்ந்தவர்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல பதிவு பண்ணிடுவீங்க. அதுக்கு கீழே பாருங்கள் சையா புக் அண்ட் ரோபோட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் தட்டினீங்க என்றால் இந்த மாதிரி புகைப்படம் வரும். இந்த புகைப்படத்தில் அவங்க கேட்ட கேள்வி தகுந்த மாதிரி அந்த புகைப்படத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து சாக்கன் அப்படி சொல்லி தட்டினீங்க என்றால் இந்த இடத்துக்கே வரும். இந்த இடத்துல பாருங்கள் டஃப்தார்ஸ் காரங்கன்னு போட்டுருக்கு பாருங்கள். ஆக கீழே அந்த இடத்துல நீங்கள் தட்டினீங்க என்றால் உங்களோட பதிவு பண்ண அனைத்து விஷயத்தையுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே உறுதி செய்த பிற்பாடு கீழே பாருங்கள் சாக்கான் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் தட்டினீங்க என்றால் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். இது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் மின்னஞ்சலுக்கு போயிட்டு அதை உறுதி செய்யணும். சரிங்களா? இந்த மாதிரி உங்கள் மின்னஞ்சலுக்கு போனீங்கன்னா கீழே பாருங்கள் சாக்கான் டிசினி அப்படின்னு போட்டு பாருங்கள். அந்த இதை நீங்கள் தட்டணும். சரிங்களா? தட்டினதோட உங்களுக்கு இந்த மாதிரியான இது வரும். இதில் பார்த்தீங்கன்னா 72 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கடிதம் அனுப்புவாங்க. அதாவது முடியுமா முடியாதான்னு. இது முடியாதுன்ற கடிதம். முடியனாக்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு இது வரும். இந்த இடத்துல சென்சஸ் சொல்லிட்டு நீல வர்ணத்தில் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் தட்டினீங்க என்றால் உங்களுக்கு மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல அங்கே கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயத்தையுமே இங்கே பதிவு பண்ணணும். முதல்ல உங்கள் பேர், முழுமையான பேர், உங்களோட மின்னஞ்சல் முகவரி, உங்களோட தொலைபேசி எண்கள் 016னாக்கா 0 பயன்படுத்த தேவையில்ல. 16லேருந்து பதிவு பண்ணல போதுமானது. அதுக்கு கீழே அந்த கட்டத்தில் 4 கட்டத்துலேயும் அந்த 4 எண்கள் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அந்த எண்களை சரி பார்த்து இந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சையா புக் அண்ட் ரோபோட். இந்த இடத்துல அதே மாதிரி தான் ஏற்கனவே சொன்னபடி தான் அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணணும். சரிங்களா? சாக்கான் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துக்கு முதல் இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள் டஃப்தார் இருக்குது பாருங்கள் நீல வர்ணத்தில். அதை நீங்கள் தட்டினீங்க என்றால் உங்கள் முகவரி காட்டும். இந்த முகவரி சரி பார்த்துட்டு ஏன்னு சொல்லி தட்டினீங்க என்றால் இந்த பகுதி வரும். இந்த இடத்துல ஓடிபி எண்கள் உங்கள் தொலைபேசி எண்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த எண்களை இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு தருஸ்கான் அப்படி சொல்லி தட்டினீங்க என்றால் இந்த பகுதி வரும். இந்த இடத்துல பாருங்கள் கீழே பிங்கேசான் மக்லுமார் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்கள், புலம் சில்சாயின்னு. அந்த இடத்துல இதை தட்டுங்க. தட்டினதோடு உங்களுக்கு இந்த பகுதி வரும். இந்த இடத்துல பிளே பண்ணணும். சரிங்களா? உங்களோட மைக்கார்டு பிளே பண்ணிக்கணும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அடையாள அட்டைகள் எண்கள். சரிங்களா? இது நீங்கள் போட்ட பிற்பாடு சத்துருஷ்ணி அப்படி சொல்லி தட்டினீங்க என்றால் இந்த இடத்துல செக்ஷன் ஏலேருந்து டி வரைக்கும் வரும். இதில் ஏற்கனவே முன்னாடி பதிவு பண்ண பதிவு தான் இங்கே இருக்கும். அதனால் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு எது மாற்றம் இருந்தாலும் மாற்றுங்க. அப்படி இல்லை என்றால் சத்துருஷ்ணி அப்படி சொல்லி தட்டிங்க. இது செக்ஷன் பி. சரிங்களா? இதுவும் அப்படி தான் உங்கள் முகவரியெல்லாம் காட்டுவீங்க இடத்துல. எதுவும் மாற்றம் இருந்தால் வேண்டி தான் இங்கே மாற்றணும். இல்லாட்டினா இந்த இடத்துலையும் சத்துருஷ்ணி அப்படி சொல்லி தட்டினீங்க என்றால் உங்களுக்கு இந்த செக்ஷன் சி திறக்கும். செக்ஷன் சியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இருந்த போதும் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் பதில் சொல்ல விருப்பம் இல்லை என்றாலும் முடியும். ஆனால் எங்கெல்லாம் சிகப்பு கலர் நட்சத்திரம் இருக்கோ அந்த இடத்துல கட்டாயமாக நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். சரிங்களா? இல்லை என்றால் நீங்கள் சத்துருஷ்ணியா அப்படி சொல்லி தட்டிட்டீங்கன்னா செக்ஷன் டி வரும். இந்த செக்ஷன் டியில் அதே மாதிரி தான் உங்களோட கேள்வி எல்லாமே அங்கே கேட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்டு சத்துருஷ்ணியா அப்படி சொல்லி தட்டினீங்க என்றால் இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல சத்துருஷ்ணியாசம் சொல்லி தட்டுவீங்க. அடுத்தாக பாருங்கள் கம்மாஸ்கினின்னு இருக்குது. அதை எடுத்து தட்டினாக்கா இந்த இடத்துக்கு வருவீங்க. இந்த இடத்துக்கு வந்தோட கொஞ்சம் மேலே தள்ளுங்க. மேலே தள்ளுனோட இங்கே பாருங்கள் ஒரு கட்டம் இருக்குது. சரிங்களா? இந்த கட்டத்துக்குள்ளே உங்களையும் உள்பட உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே இந்த வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பதிவு பண்ணுங்கள். உதாரணத்துக்கு 4 பேர்னால் இந்த இடத்துல 4ன்னு சொல்லிவிட்டு தட்டிட்டு கீழே பாருங்கள் கம்மாஸ்கினி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அமுத்தணும். சரிங்களா? அமுத்தி முடிஞ்சோட பாருங்கள் கீழே உங்களோட எல்லா தகவலும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது எத்தனை பேர் நீங்கள் மேலே போட்டிங்களோ அந்த கட்டங்கள் தான் இங்கே இருக்கும். அதில் முதல் கட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட பேர் இருக்கும். இங்கே இடது பக்கம் தள்ளுங்க. இந்த இடத்துல செக்ஷன் இலேருந்து ஆய் வரைக்கும் செய்யணும். இது எல்லோரும் செய்ய தேவையில்ல, வயதை பொறுத்து. சரிங்களா? இந்த இடம் பாருங்கள் சின்ன சின்ன கட்டங்களாக இருக்குது. இது அப்படியே மேலே தள்ளினீங்க என்றால் உங்களுக்கு இதோட சட்டத்திட்டங்கள்லாம் எழுதியிருப்பாங்க கீழே. அதாவது எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருப்பாங்க. அதை படிச்சுக்காங்க.
இது வயதை பொறுத்து தான். சரிங்களா? உங்களோட வயது வந்து குறைவாக இருந்துச்சுனாக்கா இதில் வந்து இலேருந்து எஃப் வரைக்கும் செஞ்சாலும் போதும். ஈக்கு கீழே ஒரு கட்டம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அமுத்துனீங்க என்றால் செக்ஷன் இ திறக்கும். இங்கே வந்து அடையாள எண்கள் சரிங்களா, உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா ஏன்னு தட்டுங்க, அப்படி இல்லைனாக்கா வந்து தீரான்னு தட்டிடுங்க. ஏன்னாக்கா வந்து நீங்கள் தீரான்னு தட்டிட்டா கூட அடையாள எண்கள் உங்கள்கிட்ட இல்லைனா கூட அவங்களோட தகவலை இங்கே பதிவு பண்ணிடலாம். அவங்க பேர், அவங்களோட பிறந்த தேதி இதெல்லாம் வந்து நீங்கள் பதிவு பண்ணிடலாம். இறுதியாக வந்து வருகாநகர மலேசியாவுன்னு கேட்டிருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் வந்து வருகாநகர மலேசியான்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிடலாம். சரிங்களா? அப்படி யான் தட்டியிருந்தீங்கன்னா மேலே வந்து அடையாள எண்களை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆக வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா E2 சரிங்களா. E2ல் வந்து உங்களோட பேரும் உங்களோட தந்தையோட பேரும் எழுத வேணும். சரிங்களா? முழு பேர்கள் எழுத வேணுங்க. நான் இங்கே வந்து சுருக்கமாக எழுதிடுறேன். அதுக்கு அடுத்தது வந்து E3 சரிங்களா. இந்த பகுதியில் பாருங்கள், இந்த பதிவு பண்ணக்கூடியவர்கள் வந்து கட்டாயமாக வந்து கித்துவா இசி ரூமா, அதாவது கீராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? கித்துவா இசி ரூமா கீரை சான்று தான் வந்து இந்த சொந்தத்தை எல்லாத்தையுமே குறிப்பிடப்பட வேண்டும். உதாரணத்துக்கு உங்கள் குடும்பத்தில் கித்துவா இசி ரூமா ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்னவா வேண்டும். சரிங்களா? அப்படி நீங்கள் கித்துவா இசி ரூமாவாக இருந்தால் உங்களை சான்று தான் வந்து அவங்க அடுத்தடுத்த பதிவில் பதிவு பண்ண வேண்டும். அடுத்தாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்கள் பிறந்த தேதி, உங்கள் வயதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அடையாள எண்கள் மேலே கொடுத்துருந்தீங்கன்னா அதுவாக இங்கே வந்துடும். அப்படி இல்லைனாக்கா இந்த இடத்துல பதிவு பண்ணணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது கீழே பாருங்கள், அதாவது E8 சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள் உங்கள் இனம். இந்த இடத்துல வந்து நீங்கள் தமிழ்னு சொல்லிட்டு எழுதணும். சரிங்க? எழுதின உடனே கீழே வந்து ஒரு கட்டம் திறக்கும், அதில் வந்து தமிழ் இருக்கும், அதை தேர்ந்தெடுத்துக்காங்க. அடுத்தாக பார்த்தீங்கன்னா உங்கள் மதம், நீங்கள் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் சொல்லிட்டு பல மதத்தில் இருப்பீங்க. எது உங்கள் மதமோ அது தேர்ந்தெடுத்துக்காங்க. சில பேர் வந்து தமிழ் மதத்தில் இருப்பீங்க. அப்படி உள்ளவர்கள் வந்து லைன் அகமா ஞாத்தாக்கான்னு போட்டிருக்காங்க பாருங்கள், ஆக கீழே அதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க என்றால் ஒரு கட்டம் இருக்கும் கீழே. அதுக்கு கீழே வந்து உங்கள் மதம் தமிழாக இருந்தால் இந்த இடத்துல தமிழ் சொல்லிட்டு பதிவு பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து மலேசியானாக்கா மலேசியான்னு போட்டுருங்க. அப்படி மலேசியானாக்கா எந்த மாநிலத்தில் பிறந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதை பதிவு பண்ணிவிட்டு E11 ரொம்ப முக்கியம். சரிங்களா? மேலே வந்து அடையாள எண்கள் நீங்கள் கொடுக்கலனாக்கா இந்த இடத்துல வந்து வருகாநகர மலேசியான்னு சொல்லிட்டு கட்டாயமாக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும். அப்படி பதிவு பண்ணலனாக்கா நீங்கள் இந்த நாட்டில் சேர்ந்தவர்கள் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பதிவில் வைத்திருக்க மாட்டார்கள். சரிங்களா? அதனால் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து எழுத படிக்க கணக்கு பண்ண தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் வேலை செய்கிறீங்களா, படிக்கிறீங்களா, இல்லை வேலை செஞ்சுட்டே படிக்கிறீங்களா, சரிங்களா, அதுக்கான தகுந்த மாதிரியும் இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு உங்களோட கல்வி நீங்கள் வந்து இடைநிலை பள்ளி வரைக்கும் படிச்சிருந்தீங்கனாக்கா எது வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எதுவும் சான்றுகள் வாங்கியிருந்தீங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிடுங்க. அடுத்தது வந்து E19 சரிங்களா. இந்த இடத்துல வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வேலை எதுவும் செஞ்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் வந்து நீங்கள் வேலை செய்யலைனாக்கா இல்லைன்னு போட்டுருங்க. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா யான்னு போடுங்க. சரிங்களா? அப்படி வேலை செய்யணுனாக்கா வந்து யான்னு தட்டியிருப்பீங்க. அப்படி தட்டின உடனே கீழே வந்து ஒரு கட்டம் திறக்கும். அந்த இடத்துல வந்து உங்கள் வேலையை பற்றி நீங்கள் எழுதணும். உதாரணத்துக்கு ஆப்ரேட்டர்னாக்கா ஆப்ரேட்டர்னு எழுதி என்டர் பண்ணணும். சரிங்களா? என்டர் பண்ணி முடிஞ்சதோடு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கட்டம் திறக்கும். சரிங்களா? E23 கூறுங்கடி. இந்த கட்டத்துக்குள்ளே வந்து உங்களோட வேலையோட விவரத்தை பூர்த்தி பண்ணணும். அதாவது மேலே ஆப்ரேட்டர் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு பகுதி வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து முடிந்தோட அடுத்த பகுதி போகும். சரிங்களா? இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்கள் வேலைகளான சம்மந்தப்பட்ட கேள்வி தான். அந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பதில் சொல்லிட்டு போகணும். இந்த இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு ஒன்றி தான் இவ்வளோ தகவல். சரிங்களா? வேலை செய்யாதவர்கள் அல்லது மாணவர்கள் இருப்பாங்க, இவங்களுக்கும் இந்த பகுதி இருக்காது. ஏன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். சரிங்களா? நிறைய தகவல் வந்து வேலைகளை சம்மந்தப்பட்ட தகவல் வந்து நீங்கள் கொடுக்குறது இருக்கும். இந்த இடத்துல முழுமையாக எல்லாமே பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி முடியலனா கூட பரவாயில்ல. சரிங்களா? எதெல்லாம் முக்கியமோ அது மாத்திரம் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது வந்து குறுங்கன்சி பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. அதாவது உங்களோட தொழில் சம்மந்தப்பட்டது தான். சரிங்களா? உங்களோட வேலை வந்து நீங்கள் என்ன செய்வீங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் பதிவு பண்ணிடுங்க. அடுத்தாக பார்த்தீங்கன்னா குறுங்கன் டி வரும். சரிங்களா? இந்த குறுங்கன் டி வந்து ரொம்ப பேர் வந்து சிங்கப்பூரில் தங்கி வேலை செய்வாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து இந்த பஞ்சு காலகட்டத்தில் வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்களோட தகவல் எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு இருக்காது. சரிங்களா? அவங்களாம் வந்து முக்கியமாக வந்து இந்த சென்சஸ் வந்து பதிவு பண்ணணும். சரிங்களா? அப்படி பதிவு பண்ணிங்கனாக்கா வந்து உங்களோட தகவல் எல்லாமே அரசாங்கத்திட்ட இருக்கும். அப்படி மலேசியாவில் வேலை செய்யணுனாக்கா வந்து நீங்கள் மலேசியன் தட்டினீங்கன்னா கீழே வந்து எந்த மாநிலம்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லணும். எந்த மாநிலம்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துருங்க. அடுத்தாக பார்த்தீங்கன்னா E25, அதாவது நீங்கள் அரசாங்கத் துறையில் வேலை செய்கிறீங்களா இல்லை தனியார் துறையில் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பதிவு பண்ணிடுங்க. அப்புறம் வேலைக்கு நீங்கள் எப்படி போவீங்க, அதாவது உங்களோட வாகனம் வந்து சொந்த வாகனமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் பதிவு பண்ணிடுங்க. அடுத்த கேள்வி வந்து உங்கள் அலுவலகத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் வந்து எவ்வளோ தொலைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் சொல்லிடுங்க. அடுத்தடுத்த கேள்வியெலாம் பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களோட சம்மந்தப்பட்டது தான். இந்த செக்ஷன் ஈலே பார்த்தீங்கன்னாக்கா வந்து இறுதியான கேள்வி. சரிங்களா? மேலே எல்லா தகவலும் நீங்கள் கொடுத்து முடிஞ்சதோட இறுதியான கேள்வி பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கான கேள்வி. சரிங்களா? அதில் யாரும் சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா
அதை தகவலை கொடுத்துருங்க ஏன்னு சொல்லிவிட்டு. அப்படி இல்லைனாக்கா சத்துரோஸ்னியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க பாருங்கள், அதை தட்டினீங்க என்றால் அடுத்து இதுக்கு வரும். சரிங்களா? இந்த பகுதியில் வந்து செக்ஷன் F இருக்குது. சரிங்களா? செக்ஷன் Fம் அது தான். சரிங்களா? உங்களை முடிஞ்ச அளவுக்கு இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள். இதில் சில கேள்விகள் முக்கியமான கேள்வி கூட இருக்குது. சரிங்களா? அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் கட்டாயமாக பதில் சொல்லியாக வேண்டும். இந்த இடத்துல பாருங்கள் F2. சரிங்களா? இந்த இடத்துல உங்கள் நோய் சம்மந்தப்பட்ட கேள்விகள் எது நோய்கள் இருந்தால் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிடுங்க. அப்படி இல்லைனாலும் பதிவு பண்ண தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ணுங்களேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா F3. கடந்த மாதத்தில் வந்து எத்தனை வாட்டி மருத்துவமனைக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து நீங்கள் எத்தனை வாட்டி போனீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பதிவு பண்ணிடுங்க. கட்டாயமாக பதிவு பண்ண வேண்டும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கு அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு காப்புறுதி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்குனாக்கா வந்து உங்களோட சொந்த காப்புறுதியா அல்லது வந்து வேறு ஒருத்தவங்க உங்களுக்கு கட்டுறாங்களா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அது இந்த இடத்துல பதில் சொல்லிடுங்க. உடல் பயிற்சி எதுவும் செய்கிறீங்களா? அப்படி செய்கிறீங்கனாக்கா இந்த இடத்துல பதிவு பண்ணிடுங்க. என்ன மாதிரியான உடற்பயிற்சி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு. எல்லாம் முடிச்சுட்டு கீழே பாருங்கள் சத்துரோஸ்னியா அப்படி சொல்லிட்டு தட்டுங்க. அடுத்து இதுக்கு போவோம். இந்த பகுதி வந்து செக்ஷன் G. சரிங்களா? இந்த இடத்துல வந்து உங்களோட பொழுதுபோக்கு தளங்கள், அதாவது ஃபேஸ்புக்கு அல்லது வந்து இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி என்னென்ன நீங்கள் வந்து பொழுதுபோக்கு தளங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுங்கள். இதுவும் கட்டாயம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், உங்களோட இணைய சேவை. இதை நீங்கள் எப்படி பெறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குறிப்பிட்டுருங்க. அடுத்த கேள்வி, அதாவது இந்த கடந்த 7 நாட்களுக்குள்ளே வந்து உங்கள் குடும்பத்தோடு இணைஞ்சு எப்போ கடைசியாக உணவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது காலையா மாலையா, எந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தோடு இணைஞ்சி நீங்கள் உணவு எடுக்கிறீங்க அப்படின்றது கேள்வி. இதுக்கான பதில் நீங்கள் கொடுக்கலாம். இந்த பகுதியில் வந்து இறுதியான கேள்வி, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து நாள்தோறும் பார்ப்பீங்களா எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி இருக்குனாக்கா அதுக்கான பதில் சொல்லிடுங்க. முடித்ததோட இறுதியாக வந்து சத்துரோஸ்னியா சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அதை எடுத்து தட்டினீங்க என்றால் அடுத்த பகுதிக்கு போவோம். இந்த பகுதிக்கு செக்ஷன் Hக்கு வந்துடும். இந்த இடத்துல வந்து இந்த வீடை தவிர்த்து வேறு எதுவும் வீடு இருந்தால் ஏன் போடுங்க, அப்படி இல்லைனா தேடான்னு போட்டுருங்க. வேறு எதுவும் வீடு வாங்குறதா இருந்தாக்கா ஏன் போடுங்க, அப்படி இல்லைனாக்கா வந்து தேடான்னு போடுங்க. போட்டுட்டு செல்சாய் சொல்லிட்டு கீழே இருக்குது பாருங்கள், அதை தட்டினீங்கனாக்கா உங்களுக்கு அடுத்த பகுதிக்கு போவோம். இந்த இடத்துல பாருங்கள் எத்தனை பகுதி வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்கும். அதாவது மொத்தத்தில் 4, அதில் மீதி 3 இருக்குது. சரிங்களா? 1 வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டும். அதை நீங்கள் உறுதி செய்துக்காங்க. சரிங்களா? மாதிரி தான் இடது பக்கம் நீங்கள் தள்ளினீங்கனாக்கா எல்லா கட்டங்களும் வந்து பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்துக்காங்க. இங்கே எல்லாமே சரியான முறையில் பதிவாயிருச்சுனாக்கா வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருங்க. அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களோட பதிவு. சரிங்களா? 60 வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு ஒண்டி தான் வந்து செக்ஷன் I வரைக்கும் செய்யணும். சரிங்களா? மற்றவங்க எல்லாமே வந்து செக்ஷன் Hோடு முடிஞ்சிடும். இந்த இடத்துல வந்து நான் எப்படி முதல்ல செஞ்சனோ அதே மாதிரி தான் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களோடையும் ஒவ்வொன்றாக வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும். சரிங்களா? அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா இந்த பகுதி வரும். சரிங்களா? 4 பேர் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க, 4 பேரோட பதிவும் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தகவல் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இடது பக்கம் நீங்கள் தள்ளினீங்கனாக்கா நீங்கள் பண்ண பதிவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பார்த்துக்காங்க. எல்லா கட்டங்களும் வந்து சரியான முறையில் பூர்த்தி ஆயிடுச்சான்னு பார்த்துக்காங்க. அது எது சரியில்லைனாக்கா வலது பக்கம் பாருங்கள், அதை அழிக்க முடியும். அழிச்சிட்டு முதலேருந்து நீங்கள் செய்ய முடியும். சரி பார்த்த பிற்பாடு நீங்கள் பாருங்கள், ஆக கீழே பாருங்கள் சாக்கான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது பாருங்கள் நீலவர்ணத்தில், அதை நீங்கள் தட்டணும். சரிங்களா? தட்டி முடிந்தோடு பார்த்தீங்கன்னா அடுத்த பகுதி வரும். இந்த இடத்துலையும் வந்து சாக்கான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் தட்டணும். தட்டி முடிஞ்சதோடு வந்து உங்களுக்கு இறுதியாக வந்து நீங்கள் எல்லாமே சரியான முறையில் செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து லாக் அவுட் இருக்கும், அதை நீங்கள் தட்டிடுங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் மின்னஞ்சலுக்கு வந்து ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க. அதாவது முழுமையாக எல்லாத்தையுமே வந்து பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு அதை வந்து உறுதி செய்துக்காங்க. எல்லா தகவலும் சரியாக இருக்கா அப்படின்னு. சரி, ஏதாவது காரணத்தால் நீங்கள் விளையாட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா லாக் மாசோ தான் தட்டணும். எனக்கே ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அதனால் லாக் மாசோ தட்டிட்டு உங்களோட தொலைபேசி எண்களை 0 பயன்படுத்தாமல் பிற எண்களை பயன்படுத்தி செய்யப்போக்கா ரோபோட் அது வந்து போயிட்டு பண்ணிட்டீங்கன்னா லாக் மாதம் தட்டுனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து OTP எண்கள் வந்து உங்கள் தொலைபேசிக்கு அனுப்பி வைப்பாங்க. அதை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணி லாகின் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, நல்லது. நம்ம இந்த காணொலியில் வந்து இறுதிக்கு வந்துவிட்டோம். சரிங்களா? இந்த காணொலியை பார்த்தவர்களுக்கும் இந்த காணொலி மூலியமாக பதிவுகள் செய்தவர்களுக்கும் செய்ய போகிறவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லி பெற்ற மலேசியா சார்பாக வந்து ஜபதான் பிராங்கான் மலேசியாவுக்கு வந்து எங்களோட நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.